சரி, இப்போ என்கிட்ட டாக் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிப்போம். டக் டைப்பிங். சரியா, டக் டைப்பிங் .py. ஸோ டக் டைப்பிங்னா என்னது? வாத்து தட்டச்சு. வாத்து தட்டச்சா? ஒரு வாத்து வந்து தட்டச்சு பண்ண போதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட டாக் இருக்கு, அதே மாதிரி ஒரு கேட் இருக்கு. ரெண்டு பேருமே பேசுறாங்க. டாக் வந்து உஃப் அப்படின்னு சொல்லுது, கேட் வந்து மியாவ் அப்படின்னு சொல்லுது. I'm good at voice impressions, especially when it comes to animals. இப்போ என்கிட்ட வந்து அனிமலை பேச வைப்பதற்கு ஒரு மெத்தட் இருக்கு. மேக் அனிமல் ஸ்பீக். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மெத்தடை வந்து பேராமீட்டரா வாங்கும். ரொம்ப வியப்பா இருக்குல்ல, ஒரு மெத்தடை பேராமீட்டரா வாங்க முடியும். சரியா, பைத்தானில் சாத்தியம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் பண்ணலாம், ரூபிலையும் பண்ணலாம். ஓகேவா, இங்கேயும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த அனிமலை பேராமீட்டரா வாங்கி இங்க இருந்து கால் பண்றோம், அனிமல் டாட் ஸ்பீக் ஆஃப்னு சொல்லி. சரியா, இப்போ முதல்ல ரெண்டுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. டாகுக்கு ஆப்ஜெக்ட் ரெடி, கேட்டுக்கு ஆப்ஜெக்ட் ரெடி. இப்போ மேக் அனிமல் ஸ்பீக்ல டாகுங்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்றேன், அடுத்து கேட்டை பாஸ் பண்றேன். எதை பாஸ் பண்ணாலும் இது பொதுவாக அனிமல் எடுத்துக்கிட்டு அதுல இருக்க ஸ்பீக் ஆஃபை கால் பண்ணும். இதுக்கு பேரு டக் டைப்பிங். ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னா, if it walks like a duck, if it quacks like a duck, it is duck. இது வாத்து மாதிரி நடக்குது, இல்ல வாத்து மாதிரி குவாக் குவாக்னு சத்தம் போடுது அப்படின்னா அது வாத்து அப்படின்னு நம்பும் நம்மளுடைய ப்ரோக்ராமிங். நீங்க வந்து அனிமல் இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லியிருக்கீங்க, அனிமல் சொல்லிட்டீங்க, மேக் அனிமல் ஸ்பீக்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது என்ன ஒரு நம்பகத்தன்மையில இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ள ஸ்பீக் ஆஃப்ங்கிற மெத்தட் இருக்குங்கிற ஒரு புரிதல்ல இருக்கும். அது சரியா இருக்குன்னு அது நம்பும். அது நம்பிக்கை கெடுக்கிறதும் கெடுக்காததும் நம்ம கையில இருக்கு. இதுக்கு பேர் தான் டக் டைப்பிங். இதுக்குள்ள ஸ்பீக் ஆஃப்ங்கிற மெத்தட் இருக்குன்னு பைத்தான் நம்புது, அதனால இந்த இடத்துல கால் பண்ணுது. சரியா, அதனால கால் பண்ணியிருக்கோம், அது இருக்கு. சரியா, ரன் பண்றப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய சாயம் வெளுப்பது இதை ரன் பண்றப்போ. ஓகேவா, பைத்தான் டக் டைப்பிங் .py போடுறப்போ உஃப் மியாவுன்னு வருது. இதுக்கு பேர் டக் டைப்பிங். மக்களே, இந்த மாதிரி ஒன்று இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. இஃப் இட் வாக்ஸ் லைக் அ டக், இஃப் இட் குவாக்ஸ் லைக் அ டக், இட் இஸ் டக் டைப்பிங். உங்களுக்கு இன்டர்வியூல வந்து டக் டைப்பிங்னா என்னன்னு ஒரு வேளை கேட்டுட்டாங்க அப்படின்னா இஃப் இட் வாக்ஸ் லைக் அ டக், இஃப் இட் குவாக்ஸ் லைக் அ டக், இட் இஸ் டக் அப்படின்னு சொல்லிருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் டக்கேஷன் ஒருத்தன் இருக்கான். சரியா, அவன் புலிக்கே வந்து புலியோதரை கொடுக்குற அளவுக்கு திறமசாலி. அவனை தெரிஞ்சுக்கோங்க. இஃப் இட் வாக்ஸ் லைக் எ டக் அண்ட் குவாக்ஸ் லைக் எ டக், தென் இட்ஸ் அ டக். ஆனா பை த வே அவன் வந்து வாத்து கிடையாது, அவன் முக்குளிப்பான். சரியா, முக்குளிப்பான்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். சரியா, சின்ன வயசுல நான்லாம் எங்க ஊர் குளத்துல குளிக்கிறப்போ முக்குளிப்பான் வரும். சில பேர் முங்குளிப்பான்னு சொல்லுவாங்க. அது அப்படி தண்ணிக்குள்ள முங்கி அது அந்த கரையில வரும், இந்த கரையில முங்கி அந்த கரையில வரும். நம்ம வேகமா முங்கி போறப்போ முக்குளிப்பா மாதிரி முங்கிட்டு போறான்னு சொல்லுவாங்க. சரியா, ஓல்டு கோல்டன் டேஸ், நாஸ்டாலஜியா. ஸோ டக் டைப்பிங்க புரிஞ்சுக்கோங்க. தே மே ஆஸ்க் இன் இன்டர்வியூ. சரியா, சம் பீப்புள் வில் ஆஸ்க். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததா ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். சரியா, ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங் .py. அது என்ன ப்ரோ ஓவர்லோடிங் அப்படின்னா, ஓவர்னா என்ன அர்த்தம்? ஒன்றிற்கு மேல் இன்னொன்று, அதான ஓவர்லோடிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில பல மெத்தட்ஸை உங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். சரியா, முதல்ல வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் இது வந்து நம்மளுடைய மை மேத்ன்னு ஒரு கிளாஸ் இதுக்கு பேர். சரியா, மை மேத். இங்க நான் வச்சதுதான் சட்டம். ஒரு அருமையான வார்த்தையை நான் இப்போ சொன்னேன், அருமையான ஒரு வாக்கியம். இங்க நான் வச்சதுதான் சட்டம். சரியா, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இதுதான் என்னுடைய கிளாஸ். கொடூரமா இருக்குல்ல பாக்குறதுக்கு, அதனால என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் எடுத்துருந்தேன். சரியா, இவ்வளத்தையும் எடுத்துட்டேன். இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இது நமக்கு தெரியும், இவனை நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, யாருவன் இவன் கன்ஸ்ட்ரக்டா இருக்கு. சரியா, இது நமக்கு தெரியாது. இது என்ன அப்படின்னா மேஜிக்கல் மெத்தட், மேஜிக் மெத்தட்னு சொல்லுவோம். நம்ம போன வீடியோல டுண்டு நாண்டி எல்லாம் சொல்லி இது டண்டர் மெத்தட்னு சொன்னோம். டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்தா டண்டர். எங்க ப்ரோ டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கு அப்படின்னா 1 பாருங்க 1 2 2 அண்டர்ஸ்கோர், முன்னாடியும் 2 அண்டர்ஸ்கோர், பின்னாடியும் 2 அண்டர்ஸ்கோர். நம்ம வேணா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டண்டர்னு சொல்லலாம், பட் ரொம்ப வந்து போவாதீங்க, உள்ள டண்டர் மெத்தட்னு பேரு. இப்போ இவன் எப்போ கால் ஆவான் இந்த ஆட் அப்படின்னா, பொதுவாகவே டண்டர் மெத்தட் வந்து ஒரு வில்லங்கத்தோட தானே வரும். முன்னாடி நம்ம யூனிட் ஆஃபை பார்த்தோம், டெல் ஆஃபை பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டாரை பார்த்தோம், டிஸ்ட்ரக்டாரை பார்த்தோம். இப்போ இப்படி ஒன்று பார்க்குறோம், இதுவும் ஒரு வில்லங்கத்தோட தானே வந்திருக்கும், கண்டிப்பா ஒரு வில்லங்கத்தோட தான் வந்திருக்கும். சரியா, இந்த மேஜிக் மெத்தடுனாலே அது மேஜிக் தான். நாம அதை கால் பண்ண மாட்டோம், அதுவா கால் ஆகிக்கும். எப்போ அது ட்ரிகர் ஆகுங்கிறது தான் முக்கியம், அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் 1 ஒரு ஆப்ஜெக்ட், நம்பர் 1 மை மேத் ஆஃப் 10 கால் பண்ணிட்டோம். அடுத்து நம்பர் 2 வந்து மை மேத் ஆஃப் 20. ரெண்டும் ஆப்ஜெக்ட் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, பிரிண்ட் ஆஃப்
இது ரெண்டையும் கூட்டுறேன். சரியா? நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 நான் போடுறேன். நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 டாட் வேல்யூ. இது ரெண்டாவது நம்ம இதுக்கு வருவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதுல. சரியா? நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதை பண்ண முடியுமா? முடியும். ஏன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? ஆட் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? ஆட் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த மெத்தடை நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அந்த மெத்தட்ல. மற்ற டண்டர் மெத்தட்லாம் இந்த செல்ஃபை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இவன் என்ன பண்றான்? அதர்னு ஒண்ணு வச்சிருக்கான். அப்ப செல்ஃப்னா நமக்கு என்னன்னு தெரியும். எந்த மெத்தடு அதை கால் பண்ணுதோ அதுதான் செல்ஃப். இப்போ இந்த இடத்துல நம்பர் 1ன்னு கிரியேட் பண்றோம். அப்ப இது எதை ரெஃபர் பண்ணும்? மேபி நம்பர் 1ங்கிற ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும் இந்த செல்ஃப். அடுத்து நம்பர் 2ங்கிறத நம்ம கிரியேட் பண்றப்போ நம்பர் 2 செல்ஃப் கால் பண்ணும், ரெஃபர் பண்ணும். அப்ப இந்த இடத்துல எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா நம்பர் 1 தானே ஃபர்ஸ்ட் வந்தான். நடுவில் என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. இப்போ நான் அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். எப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் பிளஸ் பெர்ஃபார்ம் பண்றோமோ அப்போ இது கால் ஆகும். மேஜிக் மெத்தட். ஓகேவா? எப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் பிளஸ் இருக்கோ அப்போ எது கால் ஆகும் அப்படின்னா இந்த ஆடுங்கிற இந்த டண்டர் மெத்தட் கால் ஆகும். சரியா? அப்ப ரெண்டு நடுவில் பிளஸ் இருக்கா? இருக்கு. அப்ப இது கால் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படி நடக்கு, ஏது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு பின்னாடி இது எப்படி கால் ஆகும் அப்படின்னா நம்பர் 1 இருக்கா? நம்பர் 1 அதுல இருக்கக்கூடியது ஆட். ஓகேவா? ஆட் அதுல எதை பாஸ் பண்ணணும்? நம்பர் 2 பாஸ் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் அது கால் ஆகும். ஓகேவா? இப்போ நம்பர் 1ங்கிறது இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போ நம்பர் 1 டாட்னு போட்டாலே இந்த செல்ஃப்ல என்ன வந்துடும்? நம்பர் 1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்துடும். அதனால இங்க அதை எக்ஸ்பிளிசிட்டா நம்ம சொல்ல மாட்டோம். கமா என்னது? இந்த நம்பர் 2. நல்லா பாருங்க, வெளிப்படையா நம்ம நம்பர் 1 கமா நம்பர் 2 இங்க கால் ஆகாது. ஏன்னா நம்பர் 1 டாட்னு போட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணாலும் எங்க அதுல என்னதான் பாஸ் ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகும். சரி? அப்போ பை டிஃபால்ட்டா அந்த செல்ஃப்ல என்ன வந்துடும்? நம்பர் 1 வந்துடும். பிளஸ் அதான் இந்த அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் ஆஃப்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்? நம்பர் 2 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த நம்பர் 2 எதுல வரும்? இந்த அதர்ல வரும். இதுக்கு பின்னாடி இது இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சூதானமா யோசிங்க. புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க. சரியா? இல்லை நம்ம மெயிலுக்கு போடுங்க. ஐம் ரெடி டு பிக் கால். சரியா? டோன்ட் மிஸ்யூஸ் கைஸ். கூல். இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம்னா அப்போ என்ன ஆகும்? மை மேத் ஆஃப் செல்ஃப் டாட் வேல்யூ பிளஸ் அதர் டாட் வேல்யூ. நம்ம இங்க கொஞ்சம் கோல்மால் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? இஸ் இன்ஸ்டான்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். அது என்ன பண்ணும்னா இந்த அதர் வந்து கம்பேட்டிபிளான்னு பார்க்கும். சரி? இந்த அதற்குள்ளேயும் வேல்யூன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் இது. அதரும் செல்ஃபும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஆப்ஜெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இஸ் இன்ஸ்டான்ஸ் ஆஃப். இஸ் இன்ஸ்டான்ஸ்னா என்னது? இந்த கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. மை மேத்துடைய ஆப்ஜெக்ட் தானா அதர் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். பார்த்தாதான் அதுக்குள்ள வேல்யூ இருக்குன்னு நம்மளால உறுதிப்படுத்த முடியும். சரியா? இல்லாட்டி என்ன செய்ய முடியும்? சும்மா நீங்க ஆட் பண்ணுவீங்க, எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரிட்டர்ன் மறுபடியும் அதை என்னவா மாத்துறோம்? ஒரு ஆப்ஜெக்டா மாத்தி அதுக்குள்ள அடிஷனை பண்ணி அனுப்புறோம். ரொம்ப சுத்தி வளைக்கிறோம். ரெண்டையும் கூட்டுறோம். செல்ஃப் டாட் வேல்யூல என்ன இருக்கும்? 10 இருக்கும். அதர் டாட் வேல்யூல என்ன இருக்கும்? 20 இருக்கும். ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினோடனே 30ன்னு ஒரு ஆன்சர் வரும். அதை மறுபடியும் என்ன பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றோம். மை மேத் ஆப்ஜெக்ட். அப்போ செல்ஃப் டாட் வேல்யூல மறுபடியும் என்ன இருக்கும்? 30 இருக்கும். இவன் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்றான். சரியா? அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன போட்டோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ரெண்டையும் ரேப் பண்ணிட்டு டாட் வேல்யூன்னு போட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டாட் வேல்யூன்னு போட்டோம். ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுது. சரியா? இதுக்கு நீங்க பழகிக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி த்ரோ பண்ணி விளையாட தெரிஞ்சது அப்படின்னா உங்களால சில கம்பெனிஸ் இன்டர்வியூவை ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோஹோ இன்டர்வியூஸ்ல எல்லாம் அட்வான்ஸ்டு ரவுண்ட்ல ஊப்ஸ் கொஸ்டின் நிறைய இருக்கும். ஊப்ஸ் வச்சு சால்வ் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஜோஹோ மாதிரியான கம்பெனிஸ்ல இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ஒரு லிஸ்ட்ல போட்டு அதை இன்னொரு கிளாஸுக்கு பாஸ் பண்ணி இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் உங்களால விளையாட தெரிஞ்சது அப்படின்னா ஈஸிலி கிராக் அந்த தேர்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகேவா? அதனாலதான் சொல்றோம் ஊப்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பே அட்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் புதுமையா இருக்கும், ஆனா இதை பழமையா ஆக்கிக்கோங்க. இதெல்லாம் பழகிக்கோங்க. சரியா? அப்படி இல்லாட்டி நாட் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ நாட் இம்ப்ளிமெண்டட்ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் டைப். சரியா? இது புதுசா வந்து ஒரு அப்டேட்டு. நம்ம வேணா ஒரு ஸ்ட்ரிங்கை வேணா இதுல அனுப்பலாம். அப்படி அனுப்புறது நம்ம இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அங்க ஆப்ஜெக்ட் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இங்க நம்ம டக் டைப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் டக் டைப்பிங் தான். வேல்யூ அதுல இருக்கும்னு என்ன நிச்சயம்? நம்ம இருக்கும்னு நம்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அவுட்புட் பாருங்க. மியாவ். இது பழைய அவுட்புட். ஸோ பைத்தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் தொண்டை கட்டிக்கிட்டு. ஓகேவா? ஸோ அவுட்புட்ல என்ன வருது? 30 வருது. உங்களுக்கு இப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளா இது என்ன பண்ணிடுறேன்னா பிரிண்ட்னு போட்டுட்டு
adding to அப்படின்னு போட்டுட்டு நான் இவ்வளவுதான் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. சரியா? இது ரெண்டையும் நான் கால் பண்ணா என்ன ஆகும்னு பார்ப்போம். சரியா? இது ரெண்டையும் கால் பண்ணி விட்டா, ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டா இப்ப என்ன ஆகும்? வேடிக்கையா ஒண்ணு நடக்கும்ங்க. வேப்பங்கோளத்துல மண்ணெடுத்து வேடிக்கையாக குதிரை செய்து, that is possible if you are in oops. சரியா? ஒரு நாட்டுப்புற பாடல்கள் தெரிந்த ஒரு மனிதர் ஊப்ஸ் சொல்லி தந்தா எப்படி இருக்குமோ அதுதான் இங்க நீங்க பாக்குறீங்க. சரியா? இப்போ இதை நம்ம கால் பண்றப்ப என்ன ஆகுது? ஆடிங் டு மை மேத் இன்ஸ்டான்சஸ், பிளஸ் உடைய மீனிங்கே போயிடுச்சு. சரியா? அதுதான் விஷயம், அதுதான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகேவா? ஓவர்லோட் ஆயிட்டா. சரியா? பிளஸ்ங்கிறதோட மீனிங் போயிடுச்சு, ஓவர்லோட் ஆயிட்டு. அப்ப அங்க நன் வந்திருக்கு, அங்க ஒண்ணுமே ரிட்டர்ன் ஆகல, நீங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னத்தை பிரிண்ட் பண்றீங்க? நன். ஒன்னே நான் பிரிண்ட் பண்ணல, நன். தட்ஸ் ஆல். ஸோ இது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதே மாதிரி எதை ஓவர்லோட் பண்ணலாம்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதே மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னா, சப்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? சப்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரி மல்லுன்னா என்ன அர்த்தம்? மல்டிபிளிகேஷன் அண்டர்ஸ்கோர் மல்ல நீங்க எப்படி பண்ணலாம். டிவ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அண்டர்ஸ்கோர் டிவ். ஓகேவா? த ட்ரூ டிவ், சாதாரண டிவ் கிடையாது, ட்ரூ டிவ். இந்த மாதிரி நீங்க பல ஆப்ரேட்டர்ஸை ஓவர்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. சரி, ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் தான் ஓவர்லோட் பண்ண முடியுமானா நம்ம கிட்ட இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. எஸ்டிஆர்எஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? எஸ்டிஆர்எஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. நம்பர் 1ங்கிற ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? இப்போ பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1 நான் போட்டேன் அப்படின்னா அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. மை மேத் ஆஃப் 10. இங்க நான் என்ன சொல்லியிருக்கணும் அது அப்படியே வரும். இப்போ இந்த எஸ்டிஆர்எஃப் இல்லாம நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா அங்க என்ன இருக்கு? சகிக்க முடியாத ஒண்ணு இருக்கு, டைஜஸ்ட் பண்ண முடியாத ஒண்ணு, ஒரு அட்ரஸ் இருக்காங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு, ஒரு ஹேஷ் இருக்கு. சரியா? என்னென்ன வார்த்தை சொல்ல போறோம்னோ சொல்லிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்காக நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்து வருது, ஆப்ஜெக்டை பத்தின ஒரு வேல்யூ ட்ரேசிங் அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னா அந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மை மேத் கிளாஸ், சும்மா ஒரு புரிதலுக்காக, நம்மளுடைய புரிதலுக்காக எஸ்டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்ல, அதுதான் விஷயம். வெறுமனே ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தா அங்க ஒரு அட்ரஸ் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அதனால நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். சரியா? இவனே மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் யாருன்னா ரெப்பர். சரியா? ரெப்ரசன்டேஷன் தான் ரெப்பர். சரியா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒண்ணுதான். டெவலப்பர் லாகிங் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். டெவலப்பர் லாகிங்னா என்ன அர்த்தம்? நாம தானே டெவலப்பர். ஸோ நாம இதுல ஏதாட்டு லாகின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டீடைல்டான விஷயங்களை, ஆப்ஜெக்டை பத்தின விஷயங்களை அந்த இடத்துல வைக்கலாம். கிளாஸ் என்ன பண்ணுதுங்கிற விஷயங்களை அதில் வைக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படி பாருங்க. நம்பர் 1 இதுக்கு வந்து ரெப்பர்னு ஒரு மெத்தடே இருக்கு. சரியா? அதுக்குள்ள இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதை அந்த மெத்தடை கால் பண்ணி விடும். வந்திருக்கா? ரெப்பர் மெத்தட் ஆஃப் மை மேத் கிளாஸ். வெறுமனா ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா எஸ்டிஆர் மெத்தட் கால் ஆகும். ரெப்பருக்குள்ள பாஸ் பண்ணீங்கன்னா ரெப்பர் மெத்தட் கால் ஆகும். ஓகேவா? ரெப்பரை புரிஞ்சுக்கோங்க. ரெப்பர் இஸ் மோர் லைக் எஸ்டிஆர். ஆனா நமக்கு வந்து ஒரு டெவலப்பர் லெவல் லாக் வேணும் அப்படின்னா நம்ம ரெப்பருக்கு போகலாம். ஸோ இவங்க வந்து ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பர்பஸ் தான், ஆனா அந்த ஆடியன்ஸ் தான் வேற. சரியா? இது வந்து யூசர் லெவலுக்கு கொண்டு போயிடலாம் எஸ்டிஆரை, இது வந்து டெவலப்பர் லெவல்ல யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். டெவலப்பர் எல்லாருமே கெத்து தானே, அதனால எப்பவுமே இந்த மாதிரி தான் விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. டைரக்டா எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே வித்தியாசமான விஷயங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதே மாதிரி லென்னாஃபுக்கும் ஒரு மெத்தட் இருக்குப்பா. லென்னாஃபுக்கும் நம்ம கிட்ட ஒரு டண்டர் மெத்தட் இருக்கு. சரியா? டண்டர்னா என்னது? மேஜிக் மெத்தட் இருக்கு. லென்னாஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லென்த் சொல்லும். யாருடைய லென்த் சொல்லும் அப்படின்னா, ஒருவேளை ஒரு லிஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க லென்த் கண்டுபிடிக்கணும்னு கால் பண்ணுவீங்கல்ல, அந்த இடத்துல சொல்லும். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னா அந்த வேல்யூ பதிலாக நம்ம ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். இந்த இடத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லென்த்தை நமக்கு வந்து கண்டுபிடிக்கும். இந்த லென் ஆஃப் வந்து அப்போதான் கால் ஆகும். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிறேன். யூ வாண்ட் லென்த் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுப்போம். சரியா? ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வச்சிருப்போம். லென்த் கண்டுபிடிக்கணும்னு இருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். சரி, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லென் ஆஃப் ஆக்சஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்ன ஆகுது? எரர் ஆகுது. சரியா? ஏன் எரர் ஆகுது அப்படின்னா இது வந்து லென் ஆஃப்ங்கிறது பொதுவாக எதை எதிர்பார்க்கும் அப்படின்னா ஒரு லென்த்தை எதிர்பார்க்கும். சரியா? நம்ம இந்த இடத்துல லென்த் நமக்கு கிடைக்காது இல்லை, நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம்? யூ வாண்ட் லென்த் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா ஒரு நம்பர் நான் ரிட்டர்ன் பண்றேன். சரியா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லென்த் என்னது? இதுதான் லென்த். ஸோ லென் ஆஃப் கால் பண்ணா டிஃபால்ட்டா எது கால் ஆகும்? இது கால் ஆகும். சரியா? நாம வைக்கிறது தான் அங்கே சட்டம். ஓகேவா? நம்ம எப்படி வேணா இதை மாத்திக்கிட்டோம்.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே மாதிரி கெட் ஐட்டம்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம மேஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. சரியா? கெட் ஐட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு கீயை பாஸ் பண்ணீங்கன்னா, அதாவது டிக்ஷனரியில் இருக்க ஒரு கீயை நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்கல்ல, அப்போ இந்த மெத்தடு கால் ஆகும். லிஸ்ட்டுக்கு ஒருத்தன் இருக்கான், டிக்ஷனரிக்கு ஒருத்தன் இருக்கான், சாதாரண நம்பர்ஸ்க்கு ஒருத்தன் இருக்கான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி மேஜிக் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ abstraction.py. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சுருக்கமா, ரத்தின சுருக்கமா இருக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இம்ப்ளிமெண்டேஷனை காட்டாம எப்படி அது ஒர்க் ஆகும்னு கூட சொல்லாம ஒர்க் ஆகும், இது இதை பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். சரியா? இப்போ நான் இருக்கேன், நான் பேசுறேன், நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்க்குறப்போ எனக்கு பின்னாடி இங்கே வந்து அக்வஸ் ஹியூமர்னு ஒரு லிக்விட் இருக்கு என் கண்ணில், அது வழியா ஒளி ஊடுருவது, ஃபோட்டோன்ஸ் உள்ள போகுது, ஒளித்திரையில படுது, விழித்திரையில படுது. இதெல்லாம் நான் சொல்லுவேனா? நான் என்ன பண்றேன், பார்க்குறேன். சரியா? நீங்க பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காதன்னு பாட்டு பாடலாம். ஓகேவா? அது எப்படி நடக்கு, ஏது நடக்குங்கிறது நம்ம சொல்றது கிடையாது. பார்க்குறேன், அது அப்ஸ்ட்ராக்ஷன். சுருக்கமா சொல்றது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். வளண்டு சொல்றது அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து பீட் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லுவாங்க. பீட் அரவுண்ட் த புஷ். பீட் அரவுண்ட் த புஷ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தி வளைக்கிறது, சுத்தி வளைச்சு பேசுறது. டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுத்தி வளைச்சு பேசுறது. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம், ஷார்ட்டா இரு, ரத்தன சுருக்கமா இருங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சில கிளாஸஸ் எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாற்ற போறோம். சரியா? இப்போ என்கிட்ட வந்து ஷேப்னு ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்றேன். அது ஏரியா அப்படிங்கிற ஒரு மெத்தடை உள்ள வச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கிளாஸை நான் என்னவா மாத்துறேன் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாற்றணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஸோ ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஏபிசி கமா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஏபிசிங்கிறது அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு மாடூல். அதுல இருந்து ஏபிசிங்கிறத ஒரு கிளாஸை நான் வந்து உள்ள இம்போர்ட் பண்றேன். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிற இது ஒரு டெக்கரேட்டர். அதை நான் இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் பாருங்க, இந்த கிளாஸ் இதை இன்ஹெரிட் பண்ணுது ஏபிசியை. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்ன பண்ணுது, இந்த மெத்தடை டெக்கரேட் பண்ணுது. இதுக்குள்ள நாம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வச்சிருக்கோமானா இல்லை. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். சரியா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள எந்த மெத்தடுக்கும் பாடி இருக்காது. சரியா? எந்த மெத்தடுக்கும் பாடி இருக்காது. இப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? ஷேப் ஈக்குவல் டு ஷேப் ஆஃப் அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா, ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு எரர் வரும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் பலன், எதுக்கு இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். சரியா? இந்த கிளாஸ் ஒரு ஃபைல்ல இருக்கும், இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இன்னொரு ஃபைல்ல இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எல்லாம் மறைச்சிருந்தோம். சரி? ஆனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ரெண்டு கிளாஸையும் ஒரே இடத்துல தான் வைக்கிறேன். ஸோ கிளாஸ் சர்க்கிள் ஆஃப் ஷேப். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சர்க்கிள் என்ன பண்ணுது, இதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறது. இன்ஹெரிட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாங்கிற மெத்தடை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சரியா? அப்போ இதுதான் விஷயம். இந்த ஏரியாங்கிற மெத்தட் ஏரியா கண்டுபிடிக்கும் நமக்கு தெரியும், ஆனா எப்படி கண்டுபிடிக்கும் நமக்கு தெரியாது. அது எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனுடைய கான்செப்ட். இங்க நம்ம மறைச்சு வச்சிருக்கோம் என்ன நடக்கும், ஏது நடக்கும்ங்கிறத ரத்தின சுருக்கமா வச்சிருக்கோம். உண்மையான டீடைல் எங்க இருக்குன்னா சர்க்கிள்ல இருக்கு. the class is here. இதுக்கு பேரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு காங்கிரீட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகே, காங்கிரீட் போடுவோம்ல, காங்கிரீட் கிளாஸ். இவன் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றான். ஆக்சுவலா இவன் ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷனா வச்சிருக்கான். இப்போ சர்க்கிளுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? சர்க்கிள் ஈக்குவல் டு சர்க்கிள் ஆஃப் 5. அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சு இப்போ அவுட்புட் பார்க்க போறோம். ஸோ வி ஹேவ் டு இன்வோக் abstraction.py. அவுட்புட் வருது 78.5 சொல்லி வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இது ஒரு ஊப்ஸ் கான்செப்ட். கடைசியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மாடூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் யூசிங் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மேத் மாடூல் நம்ம ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ கிளாஸ் வச்சு பண்ண போறதுனால மேத் மாடூல் 2 நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் இருக்க போது, கிளாஸ் மேத். ஓகேவா? கிளாஸ் மேத். இதுக்குள்ள ஆட் பண்றதுக்கு ஒரு மெத்தடு, சப்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஒரு மெத்தடு, கழிக்கிறதுக்கு, பெருக்கிறதுக்கு, வகுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட மெத்தட் இருக்கு. சரியா? வகுக்கிறப்போ கவனமா இருங்க. 0ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து டிவைடண்டா இருக்கக்கூடாது. சரியா? டிவைசரா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும். இப்போ இந்த கிளாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபைல்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவன் வந்து யாரு, யூசர் ஆஃப் மேத் மாடூல், யூசர் math.py போட்டுட்டோம். அல்லட்டா யூட்டில்ஸ்னு போட்டுக்கோங்க. இப்போ இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா, யூஸ் பண்ண போறோம். சரியா? எங்க இருந்து நம்ம அந்த மேத்தை இம்போர்ட் பண்ண போறோம்? மேத் மாடூல் 2ல இருந்து. சரியா? ஃப்ரம் மேத் மாடூல் 2 இம்போர்ட் மேத்ங்கிற அந்த கிளாஸ் உள்ள வந்துட்டு, இப்போ இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அப்போ மேத் ஈக்குவல் டு மேத் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தான் மேத் டாட்
ஆட் ஆஃப் 5,3 இதை நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் அடிஷன் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து யூசர் மேத்தை கால் பண்ண போகிறோம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு. யூசர் மேத் டாட் பிஒய் அவுட்புட் நமக்கு வருது. சரியா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸை வச்சு பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா? வெறுமனா ஃபைல்ஸா ஃபங்க்ஷன்ஸா போட்டு பண்றதுக்கு ஊப்ஸ்ல எப்படி நம்ம பண்றதுங்கிறத நம்ம இப்போ காட்டியிருக்கோம். சரியா? வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் a சிம்பிள் திங். ஓகேவா? நாம வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் இன் அவர் பிரைமர் பைத்தான் நம்ம வந்து முடிவுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் சச் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லித்தர போறேன். சரியா? முடிக்க போறேன்னு நினைச்சிடாதீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லித்தர போறேன். இந்த கிளாஸுக்குள்ள இந்த மெத்தடெல்லாம் வைக்கிறோம்ல, மெத்தடை வைக்கிறோம், டேட்டாவை கூட வைப்போம். சில நேரம் def __ இன்டின்னு போட்டுட்டு இந்த இடத்துல என்ன வைப்போம், செல்ஃப் டாட் சம்திங் வைப்போம்ல, இதுல சம் டேட்டா வச்சிருப்போம்ல. இதுக்கு பேர் என்னன்னா என்கேப்சுலேஷன். இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்படி வைக்கிறதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். ஒரு கிளாஸுக்குள்ள டேட்டாவே மெத்தடே வச்சுக்கலாம். அதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். இப்போ நான் தொடர்றேன். நாம வந்து ஊப்ஸோடைய எண்டிங்க்கு வந்துட்டோம். நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, கிளாஸ், ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஊப்ஸோடைய பில்லர்ஸ், ஊப்ஸோடைய தூண்கள், அசைக்க முடியாத தூண்கள். இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூவில் அசைக்க முடியாது ஊப்ஸ் கான்செப்ட் வர்ற பட்சத்துல. சரியா? we are not giving you guarantee that you will crack if you understand these all. நம்ம என்ன சொல்றோம், ஊப்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அசைக்க முடியாத ஒரு தூணா மாறுவீங்க. ஊப்ஸ் கான்செப்ட் வருது அப்படின்னா you will become strong just like this guy. Oh, I don't show you that thing, right? So this something like this. Okay, wow. So let's meet in the next video. Thank you so much for watching.